ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறவிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த மேசராசி அன்பர்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களிடம் ஒரு அபாரமான மன வலிமை இருப்பதை உணர முடியும். ஒரு காரியத்தை இவர்கள் கையில் எடுத்துவிட்டால் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை அவர்களுக்கு உறக்கமே வராது. எதையும் சாதித்தே தீர வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் இவர்களிடம் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். தங்களின் தனிப்பட்ட விஷயங்களையும் இரகசியங்களையும் அவ்வளவு எளிதாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் நீங்கள் அன்பு, கோபம், நட்பு என எதை பார்த்தாலும் அது மிக தீவிரமாக இருக்கும். ஒரு முறை ஒருவரை முழுமையாக நம்பிவிட்டால் அந்த உறவின் கௌரவத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தங்கள் உயிரையே பணயம் வைக்கக்கூட இவர்கள் ஒரு நொடி தயங்க மாட்டார்கள். வாழ்க்கை பாதையில் எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் கிளம்பினாலும் தங்களின் தளராத விடாமுயற்சியால் வெற்றி கொடியை நாட்டுபவர்கள் நம் மேசராசிக்காரர்கள். மற்றவர்கள் எல்லாம் இது நம்மால் முடியாதுப்பா, இது மிகவும் கடினமான வேலை என்று ஒதுக்கி தள்ளும் அசாத்தியமான காரியங்களை கூட மிக துல்லியமாக திட்டம் தீட்டி கடுமையாக உழைத்து அதில் வெற்றியின் சுவையை ருசிப்பது இவர்களுக்கு கைவந்த கலை. தன் வாழ்க்கையில் எத்தனை இடி மின்னல்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அதை பற்றி இவர்கள் ஒரு துளி கூட வருத்தப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு பிடித்தமான உறவுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய சங்கட்டம் என்று வந்துவிட்டால் போதும், துடித்தெழுந்து ஓடிப்போய் உதவி செய்யும் அந்த மாபெரும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் இவர்களே. இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட மேசராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரும் தற்போது நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளதா? இதை நான் உங்களிடம் கேட்கும்போது உங்கள் அடிமனதிற்குள் ஒரு எண்ண ஓட்டம் ஓடுவது எனக்கு தெளிவாக புரிகிறது. என்னங்க, நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, எங்களுடைய தற்போதைய வாழ்க்கை சூழ்நிலையும் நாங்கள் சந்திக்கும் நெருக்கடிகளையும் பார்த்தால் நாங்கள் என்ன ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைப் போலவா உங்களுக்கு தெரிகிறது? இந்த இக்கட்டான உலகத்தில் இப்போது நாங்கள் உயிர் வாழ்வதே ஒரு பெரிய சாதனையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. இதில் ஆரோக்கியத்தை பற்றி பேச எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்று நீங்கள் வேதனையோடு நினைப்பது எனக்கு புரிகிறது மேசராசி நேயர்களே. ஆனால் பிரபஞ்சத்தின் நியதி ஒன்று உண்டு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரமான காலங்கள் அனைத்துமே இனிவரும் நாட்களில் காணல் நீரை போல மெல்ல மெல்ல மறைந்து போகப் போகிறது. ஆமாங்க, இதுவரை திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தவர்களுக்கு அந்த திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி இல்லங்களில் கூடிய விரைவில் மங்கள நாதமும் கெட்டிமேள சத்தமும் ஒலிக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு அந்த நீண்ட காலக்குறை தீரக்கூடிய சுபகாலம் வந்துவிட்டது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தீராத பிரச்சனைகள் மற்றும் வழக்குகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்தவித தடையுமின்றி இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரும். இனி உங்கள் வாழ்க்கையில் சுப காரியங்கள் என்பது அடுக்கடுக்காக வரிசையாக நடக்கப் போகிறது. உங்களின் நீண்டகால கனவுகள், லட்சியங்கள் மற்றும் ஆசைகள் அனைத்தும் இப்போது நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. மேசராசிக்காரர்களே, நான் இப்போது சொல்லப்போவதை மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி பேசும் வீணான விமர்சனங்களையும் எதிர்மறையான சொற்களையும் உங்கள் மனதிற்குள் ஏற்றி வைத்து கொண்டு வருந்தக்கூடாது. அதேபோல் எவரையும் அளவுக்கு அதிகமாக தலையில் தூக்கி வைத்து புகழவும் கூடாது. இப்போது இந்த 7.5 சனியின் தாக்கம் உங்கள் ராசியில் முழுமையாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு தர்ம யுத்தம் போன்ற காலமாகும். இந்த யுத்தத்தில் நீதி ஜெயிக்கிறதோ இல்லையோ, இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க வேண்டும். இந்த தொடக்க காலமான 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு விரயச்சனி காலமாக அமைகிறது. எனவே இந்த சமயத்தில் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காமல் அந்த பணத்தை சுப காரியங்களுக்காகவும் பயனுள்ள முதலீடுகளுக்காகவும் செலவிட வேண்டும் என்று திட்டமிடுங்கள். மற்றவர்களை எப்படி திறமையாக கையாள வேண்டும், யாரை சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஆளுமை திறன் உங்களுக்கு வர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இந்த 7.5 சனி காலத்தில் உண்மையான சிக்கல் எங்கே தொடங்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவுகளை உங்களுக்கு தெரியாமல் இன்னொருவர் எடுக்க தொடங்கும் போதுதான் பிரச்சனையே ஆரம்பமாகும்.
எனவே சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, நீங்களே முன்னின்று முடிவெடுங்கள். உங்கள் வீட்டு விவகாரங்களிலே அல்லது தொழில் முறையிலோ முடிவெடுக்கும் அதிகாரத்தை மற்றவர்களிடம் ஒருபோதும் தந்துவிடாதீர்கள். மேசராசிக்காரர்கள் தங்களின் சுயாதிபத்தியத்தை மற்றவர்களிடம் விட்டு கொடுப்பதால் தான் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். கடைசி நிமிடம் வரை போராடுங்கள். அனைவரது மனதையும் மாற்றும் காந்த சக்தி உங்களிடம் நிச்சயம் உண்டு. உங்களை எவராவது வஞ்சிக்கவோ அல்லது வீழ்த்தவோ திட்டமிட்டால் அவர்களை பற்றி நீங்கள் கடுகளவும் கவலை கொள்ளாதீர்கள். உங்களிடம் இயல்பாகவே உள்ள அந்த துணிச்சலும் வீரமுமே உங்களை ஒரு எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறச் செய்யும். இந்த 7.5 சனி வீட்டிற்கும் காலத்தில் எம்பெருமான் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள். நெற்றியில் திருநீறு பூசுவதை உங்கள் அடையாளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய சுப விரய காலம் என்பதால் புது வாகனம் வாங்குவீர்கள். திருமண செலவுகள் வரும். புதிய வீடு கட்டும் வாய்ப்பு அமையும். எதையும் முடக்கி வைக்க வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்காதீர்கள். அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். சனி பகவான் தற்போது நீச்சம் பெற்றிருப்பதினால் உங்களை பெரிய அளவில் அவர் கஷ்டப்படுத்த மாட்டார் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே தேவையற்ற பயத்தினால் உங்கள் இதய துடிப்பை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள். போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். நற்செயல்களுக்காகவும் தான தர்மங்களுக்காகவும் செலவு செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதில் பதிந்துள்ள தேவையற்ற அச்சத்தை முதலில் அப்புறப்படுத்துங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் செய்யும் பரிகாரங்களையும் தர்மங்களையும் மற்றவர்களுக்கு தெரியும்படியே செய்யுங்கள். ஏனென்றால் உங்களின் நெருங்கிய உறவுகள் சிலரே நீங்கள் கஷ்டப்படும் போது மனதிற்குள் சந்தோஷப்படக்கூடும். எனவே அவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுவது போல அவ்வப்போது பாசாங்கு செய்து கொள்ளுங்கள். யாரையும் மிகவும் ஆழமாக நம்பி உங்கள் ரகசியங்களை ஒப்படைக்காதீர்கள். உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபம் வந்தாலும் கூட மற்றவர்களிடம் சொல்லும் போது சற்று நஷ்டம் ஏற்பட்டிருப்பதைப் போலவோ அல்லது லாபம் குறைவாக இருப்பதைப் போலவோ சொல்லுங்கள். உங்கள் கஷ்டங்களை பற்றி மட்டும் பேசுங்கள். உறவுகளும் உணர்வுகளும், அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். உண்மை என்னவென்றால் சங்கடங்களும் வலிகளும் எப்போதும் நமக்கு மிக அருகில் இருக்கும் உறவுகள் மூலமாகவே வரும். நீங்கள் யார் மீது அதீத நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துவிடும். எனவே தினமும் அதிகாலையில் எழுந்ததும் அந்த முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை சரணடையுங்கள். விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போடுவதை வழக்கமாகிக் கொள்ளுங்கள். இது உங்கள் மூளை நரம்புகளை தூண்டி உங்களுக்கு தெளிவான புத்தியையும் சரியான முடிவெடுக்கும் திறனையும் வழங்கும். அதேபோல் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அவர் உங்களுக்கு தேவையான புத்தி, சக்தி, அபார தைரியம் ஆகிய அனைத்தையும் வாரி வழங்குவர். இதுவரை உங்களை மதிக்காமல் நீ எதற்கும் உதவாதவன் என்று உதறி தள்ளிவிட்டு போன உறவுகள் அனைத்தும் இனிவரும் காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இந்த மாதம் நிகழப்போகும் சனிப்பெயர்ச்சியின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் இதோ. உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் மற்றும் தடைகள் அனைத்தும் இப்போது விலகத் தொடங்கும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு வியர்வைக்கும் ஏற்ற தகுதியான ஊதியம் மற்றும் அங்கீகாரம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான சூழல் உருவாகும். அரசு அல்லது தனியார் துறையில் சம்பளம் உயர்வு மற்றும் பதவி உயர்வு தேடி வரும். பணத்தை சேமிக்கும் பழக்கம் இயல்பாகவே கைகூடும். கடன் சுமைகள் குறைந்து நிதி சுதந்திரம் உண்டாகும். நிலம், வீடு மற்றும் வாகனம் சார்ந்த சொத்து விவகாரங்களில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களின் ஆன்மீக தேடல் அதிகமாகும். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் உலகையே ஜெயிக்கப் போகிறீர்கள். உண்மையான கோடீஸ்வரன் யார்? இந்த உலகத்தில் நிஜமான கோடீஸ்வரன் யார் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? வங்கி கணக்கில் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களா அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களா? இதில் யாருமே உண்மையான பணக்காரர்கள் கிடையாதுங்க. எவர் ஒருவர் எந்த விதமான பெரிய நோய் நொடியும் இல்லாமல், மனதில் எந்த கவலையும் இல்லாமல் இரவு படுத்தவுடன் நிம்மதியாக உறங்குகிறாரோ அவர்தாம் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான, ஆரோக்கியமான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து கனியப் போகிறது. உங்கள் அதிர்ஷ்ட குறிப்புகள்: அதிர்ஷ்ட நிறங்கள் தூய வெள்ளை மற்றும் அடர் ஆரஞ்சு. சாதகமான திசைகள் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா. குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானது. ஒருவேளை உங்கள் குலதெய்வம் எது என்று தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து என் குலத்தை காக்கும் தெய்வமே என்று மனதார வேண்டி வழிபாடு செய்யுங்கள். வாழ்வை மாற்றும் ஒரு எளிய ரகசிய பரிகாரத்தை இப்ப பார்க்கலாம்.
கடைசியா உங்க வாழ்க்கையை ஒரு சொர்க்கமாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்கிறேன். உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பார்வையற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து வாருங்கள். அவர்களுக்கு ஒரு பேனா, பென்சில் அல்லது ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்கள். இந்த எளிய உதவிகளை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பழைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு சொர்க்கமாக மாறிவிடும் என்பதில் ஐயமில்லை. எக்காரணம் கொண்டும் உங்கள் மனதை மட்டும் தளரவிடாதீர்கள். எப்போதும் நேர்மறையாக சிந்தியுங்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.